ஈஸ்வர கடவுள் வந்தது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்திருக்காரு நம்ம அப்பன் சிவபெருமான். முற்காலத்துல திருச்சிராமலை அப்படின்னு அழைக்கப்படுகின்ற திருச்சியில தனகுப்தன் அப்படிங்கிற வணிகனும் அவருடைய மனைவியுமான ரத்னாவதியும் வாழ்ந்து வந்தாங்க. ரத்னாவதி ஒரு தீவிர சிவபக்தை. அவங்க கன்சீவா இருந்தனால தன் உதவிக்காக தன்னோட தாயை அழைத்திருந்தாங்க. அப்போ பயங்கரமா மழை பெய்தனால காவிரியில வெள்ளம் கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. இதனால காவிரி கரையை கடந்து அவங்க அம்மானால வர முடியல. ரத்னாவதிக்கு டெலிவரி டேட் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. தன்னோட அம்மா வராததை நினைச்சு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. தான் தினமும் வழிபாடு செய்கின்ற செவ்வந்திநாதர் கிட்டையும் மட்டுவார்குழல் அம்பாள் கிட்டையும் தன்னோட வருத்தத்தை தெரிவித்தாங்க ரத்னாவதி. தன் பக்தையோட வருத்தத்தை பொறுத்துக்க முடியாத சிவபெருமான் பேறுகால பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரத்னாவதி தாயாராகவே அவங்களோட வீட்டுக்கு வந்தாரு. வந்திருக்கிறது சிவபெருமான் அப்படின்னு ரத்னாவதிக்கு தெரியாது. தன்னோட அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு ரத்னாவதி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தாயை போல வந்த இறைவனும் ரத்னாவதிக்கு தைலம் தடவி மருந்து போன்றவற்றை